நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. பிரியமான பிள்ளைகளே, அனைவரும் கரங்களை தட்டி இயேசுவே என்று பெயர் சொல்லி அழைப்போம். சொல்லுங்க, கை தட்டுங்க பாப்போம். இயேசுவே 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 இயேசுவே. எல்லாரும் நல்ல உற்சாகமாய் அந்த அடி வயிற்றிலிருந்த சத்தம் வரணும். நாடி நரம்புகள், நரம்பு மண்டலங்கள், ரத்த நாளங்கள் ஒவ்வொன்றிலிருந்தும் இயேசுவே 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 இயேசுவே. எல்லாரும் சோம்பேறித்தனமாக இருந்தது போதும், தூங்கி வழிந்தது போதும், இந்த பயணத்திற்கு தேவையான ஆசீர்வாதம் எப்படி மரியாள் இயேசுவை சுமந்து எலிசபெத்தை சந்தித்தாலும், எப்படி மரியாள் இயேசுவை சுமந்து எகிப்திற்கு போனாலும், எப்படி மரியாள் இயேசுவை சுமந்து நாசரேத்துக்கு போனாலும், எப்படி மரியாள் இயேசுவை சுமந்து பெத்லகேமிற்கு போனாலும், அதுபோல அந்த சுமக்கிற அந்த அடி வயிற்றிலிருந்து இயேசுவே இயேசு கொல்கத்தா மலையிலே உயிர் விட்ட நேரம் இதோ வல்லமையான இயேசு உடலாய் இரத்தமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் என்ற பாடலை உற்சாகத்தோடு கரங்களை தட்டி அவரை ஆராதித்து பாடி ஜெபிப்போம். இதுவரையில் காத்திருக்கிறார், இதுவரையில் பாதுகாத்திருக்கிறார், இதுவரையில் நம்மோடு நடந்திருக்கிறார், இதுவரைக்கும் வாழ்க்கை சிக்கல்களில் தடையிட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட இயேசுவை அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் என்று சொல்லி தொடர்ந்து ஆண்டவரை ஆராதித்து பாடி ஜெபிப்போம். எல்லா கவனமும் ஆண்டவர் மீது இருக்க வேண்டும். உன் வாழ்க்கை பயணம் புனித யாத்திரையாக மாற வேண்டுமானால், உன் திரு யாத்திரை ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், நீ இயேசுவை சுமந்து மரியான் வழியிலே போக வேண்டுமானால், இதோ நற்கருணை ஆண்டவரை ஆராதனை செய்து பாடுவோம். எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீர். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பெலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. இதுவரையில் அவர் காத்திருக்கிறார். எவ்வளவோ சிரமங்கள், எவ்வளவோ வியாதிகள், எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ கடன் தொல்லைகள், அத்தனையில் இருந்து காத்து இதுவரையில் உதவி செய்தீர, இதுவரையில் என்னை பாதுகாத்தீரே, இதுவரையிலும் என்னை தாங்கினீரே, இதுவரையில் என்னை தேற்றினீரே, இதுவரைக்கும் எனக்கு சுகம் தந்தீரே, இதுவரைக்கும் எனக்கு பலன் தந்தீரே. அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. உன்னை காண்கிற தேவன், என்னை கண்டீரே. ஆபிரகாமை கண்டார், மரியாளை கண்டார், சூசையை கண்டார், இறைவாக்கினர்களை கண்டார், இன்னும் உன்னை காண்டு கொண்டிருக்கிறார். உன் வேதனை என்ன என்று அவருக்கு தெரியும், உன் வருத்தம் என்ன என்று அவருக்கு தெரியும், உன் வாழ்வியல் பிரச்சனைகள் என்ன என்பது தெரியும். உன் மகனின் திருமணமா, குழந்தை வரமா, கடன் தொல்லையிலிருந்து விடுதலையா, உடனெல்லாம் நோய்களா, இதோ ஆண்டவன் உன்னை கண்டு கொண்டு இருக்கிறார். ஆகவேதான் ஆண்டவர் உன்னை அழைத்திருக்கிறார். ஆராதனை ஆராதனை ஆராதனை.
அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். எல்லாரும் கரங்களை உயர்த்திக் கொள்வோமா? எல்லாரும் கரங்களை உயர்த்திக் கொள்வோம். அற்புதமான சுகமளிக்கும் ஜெபத்திலே கலந்து கொள்வோம். இயேசுவே, எல்லாரும் இயேசுவே சொல்லுங்க மக்களை பார்ப்போம். இயேசுவே இயேசுவே. நல்லா உற்சாகமா கைகளை தூக்கி, உடம்புல ஒரு வலி இருக்கணும், அந்த வலியோடு இயேசுவே 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 சொல்லுங்க. வல்லமையான இயேசு இதோ இந்த அற்புதமான வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். அன்னையை தேடி அன்னையின் வழியாக இயேசுவிடம் போகிற எல்லா பாத யாத்திரிகர்களையும், புனித பயணம் மேற்கொள்ளுகிற ஒவ்வொருவரையுமாய் நான் இயேசுவின் பொறுப்பிலே வைக்கிறேன். இதோ வாழ்க்கை பயணத்தில் இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையுமாய் என் இயேசுவின் பாதத்தில் வைக்கிறேன். ஜெபியுங்கள் மக்களே. வல்லவரான ஆண்டவரே, அற்புதத்தின் ஆண்டவரே, அதிசயத்தின் ஆண்டவரே, எங்கள் மீது இறங்குவார். இயேசுவின் வல்லமையான ஆவியானவர் இந்த இடம் முழுவதுமாய் நிரப்பிக் கொள்வாராக. பரிசுத்த ஆவிதாமே இந்த இடத்தில் இருக்கிற அசுத்தங்கள், தீமைகள், கட்டுகள் அனைத்திலும் இருந்து இந்த ஒவ்வொரு மக்களையும் என் தேவனின் வல்லமையின் அபிஷேக ஆவியானவர் கட்டவிழ்த்து விடுவாராக. இறங்கும் ஆண்டவரே, இறங்கும் வல்லமையாய், உமது ஆவியின் வல்லமையால் இறங்கும். நெருப்பு போன்ற நாவுகளால் இறங்கும். ஒவ்வொரு மீதும் ஒவ்வொருவர் மீதும் உன் பாதங்களுக்கு வலிமையை, உன் கால்களுக்கு வலிமையை, உன் மனதுக்கு வலிமையை, உன் உடலுக்கு வலிமையை, உன் எலும்புகளுக்கு வலிமையை, இந்த பாத யாத்திரையில நடக்க போகிற உங்கள் ஒவ்வொருவரையும் செங்கடலை இஸ்ரவேல் மக்கள் கடந்து போனது போல இந்த 260 கிலோமீட்டர் தொலைவையும் கடந்து போக இந்த இயேசுவின் ரத்தம் உங்கள் மீது படுவதாக. உச்சம் தலை முதலாய் உள்ளம் கால்வரையிலுமாய் இயேசுவின் ரத்தம் ஒழுகி பாய்வதாக. நாடி நரம்புகள், நரம்பு மண்டலங்கள், இரத்த நாளங்கள் ஒவ்வொன்றிலும் இயேசு 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 இயேசுவின் ரத்தம் இறங்கி பாய்வதாக. தலைவலி, கண்வலி, மூக்குவலி, தொண்டை வலி, டான்சில், தைராய்டு, இருதய வலி, மார்பக வலி, நெஞ்சு வலி, புற்றுநோய், அல்சர், கேன்சர், தீராத வியாதிகள், இடுப்பு வலி, முட்டு வலி, கணுக்கால் வலி, கழுத்து வலி, இதோ திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு திருமணம், குழந்தை வரம் இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை வரம், கடன் தொல்லையில் இருப்பவருக்கு விடுதலை, கட்டுகள் விலகி போக ஆவியின் வல்லமை உன் குடும்பத்தை தேவன் இந்த நேரத்தில் விடுதலை செய்வாராக. உன்னுடைய கண்ணீருக்கு காரணமான காரியங்களை கர்த்தர் தடுத்து நிறுத்துவாராக. உன்னுடைய எல்லா பொல்லாப்புகள், எல்லா தீமைகள், எல்லா நோய்கள், எல்லா பேய்கள் அனைத்திலும் இருந்து இயேசு இந்த வேளையில் உன்னை விடுதலை செய்கிறார். இயேசு இயேசு சொல்லிக்கிட்டே இருக்க மக்களே, உங்கள் மீது இறங்குவாராக. இதோ இயேசு உங்களை தொட்டு கொண்டிருக்கிறார். உன் மகனுக்காக, மகனுக்காக, தாய்க்காக, தந்தைக்காக, யாத்திரை போகிறவர்களுக்காக ஜெபம் 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 ஜெபம். மாதாவே, உன் மகனிடம் பரிந்து பேசு. உன் மகனிடம் எனக்காக வாதாடு. உன் மகனிடம் எனக்காக சண்டை போடு. உன் மகனிடம் எனக்காக வேண்டியதை பெற்றுக்கொள். வல்லமையான ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். உன்னை இகழ்வோரை, உன்னை அசிங்கப்படுத்துவோரை, உன்னை வேண்டாம் என்று சொல்வோரை இதோ ஆண்டவன் தடுத்து நிறுத்துகிறார். இயேசுவின் வல்லமையின் ரத்தம் உங்கள் மீது படுகிறது. ஆவியினுடைய வல்லமை உங்களை சுட்டரித்துக் கொண்டிருக்கிறது. இதோ தைரியமா போ, நான் உன்னோடு இருக்கிறேன். உன் வாழ்க்கை பயணத்தில் உனக்கு துணையாய் இருக்கிறேன். என்னை நம்பு, என் சத்தியத்தை நம்பு. என்னை தாய் என்று அழைப்பது உண்மையானால் இந்த தாயை பற்றி தரக்குறைவாக பேசாது. இந்த தாயை நீ நம்புவது உண்மையானால் இந்த தாயை பற்றி பேசுகிறவனை நம்பாது. இந்த தாயை நம்புவது உண்மையானால் இந்த தாய் தெய்வ தாய் என்பது, இறைவனின் தாய் என்பதை விசுவசித்தார். இந்த மரியாதை தேவையற்ற முறையிலே வாதிடாது, விவாதிக்காது, அவளை பற்றி பேசாது. மரியா நம்முடைய குல தெய்வம். மரியா நம் இயேசுவின் ரத்தம். மரியா நம் இயேசுவின் சதை, முதல் நற்கருணை பேழை, உடன்படிக்கையின் பெட்டகம் என்பதை மறவாது. ஜெபி ஜெபி. இதோ நான் இயேசுவை சுமந்து கொண்டு உங்கள் முன்னால் வருகிறேன். இயேசுவை தொட்டு அவருடைய அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள இந்த நேரத்தில் அருமையான சகோதரன் பாடல் பாட மௌனமாக பயபக்தியோடு இந்த இயேசுவை தொடும் நிகழ்ச்சியிலே பங்கு பெறுவோம். இட்ஸ் கால்ட் ஜீசஸ் வாக். ஆண்டவர் இயேசு எருசலேமிலே நடந்தது போல, கானாவூரிலே நடந்தது போல, திபேரியா ஏரிக்கரையில் நடந்து போன போது எல்லோரும் வந்து அவருடைய ஆடையை தொற்றார்கள். இயேசு உன்னை நோக்கி வருகிறார். உன் யாத்திரை ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், உன் யாத்திரை புனித யாத்திரையாக மாற வேண்டுமானால், உன் வாழ்க்கை பயணம் ஆசீர்வதிக்கப்பட்டதாக மாற வேண்டுமானால்
பயபக்தியோடு நம்பிக்கையோடு இயேசுவை தொடு, விடுதலையை காண்பாய். மேக ஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் உனக்கு வழிகாட்டும் இந்த தெய்வம் இருக்கிற வரைக்கும் உன் பயணம் வெற்றிகரமாக முடியும், உன் பயணம் வெற்றிகரமாக நடக்கும் என்று நம்பி அவர் Oh
இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். இனியனல் தேவன் வாழ்கவே. வானி நின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையாவும் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்பமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவிடல் திருரத்தம் ஆகியவற்றின் மறை உண்மைகளை வணங்கும் நாங்கள் எல்லா விதமான கவலை, கண்ணீர், வேதனை, வருத்தங்கள், உள்மன காயங்களிலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அனைவரும் கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய நாமத்தை சத்தம் போட்டு சொல்லுவோமா? இயேசுவேன்னு சொல்லி உன்னுடைய கண்ணீர், கவலை, வேதனை, வருத்தம், துக்கம், சோர்வு, அசதி, பலவீனம், குழந்தையின்மை, இதோ திருமணமாகாதது, கடன் தொல்லை, இதோ மனதிற்குள்ளே இருக்கிற உள்மன காயங்கள், இவன் சண்டை போட்டு விட்டானே, ஒற்றுமை இல்லையே, அமைதி இல்லையே, வாழ்க்கையே போராட்டமாக இருக்கிறது, இதோ எங்கள் வாழ்க்கையிலே என்ன சாபமோ, என்ன கஷ்டமோ, ஏன் இந்த வேதனை, ஏன் இந்த வருத்தம், ஏன் இந்த கண்ணீர், ஏன் இந்த பொல்லாப்பு, இதோ இயேசுவை நோக்கி பார், இதோ இயேசுவை நோக்கி பார். விஷப்பாம்புகளால் கடியுண்ட இஸ்ரவேல் மக்கள் அந்த கோலை உயர்த்திய போது அந்த வெள்ளி சர்ப்பத்தை கண்டு வேதனையில் இருந்து மீட்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. உன் வேதனை நீங்க வேண்டுமானால், உன் கண்ணீர் போக வேண்டுமானால், உன் வருத்தம் நீங்க வேண்டுமானால், உன்னுடைய பொல்லாப்பு நீங்க வேண்டுமானால், உன் வாழ்வின் கனவுகள் பலிக்க வேண்டுமானால், உன்னுடைய எதிர்காலம் பிரகாசிக்க வேண்டுமானால், இந்த திரு யாத்திரை வெற்றிகரமாக முடிய வேண்டுமானால், இந்த யாத்திரையில் இறைவன் துணை வேண்டுமானால், இதோ இயேசுவை நோக்கி கூப்பிடு. இயேசுவே, தாவீதின் மகனே, என் மீது இரக்கமாயிரும் என்று தாட்சியான மனதோடு ஆண்டவருக்குள் நான் அடிமை ஆகட்டும், ஆண்டவரே நான் உமது அடிமை என்று சத்தமாக, இயேசுவே என் மீது இரக்கமாயிரும், இயேசுவே தாவீதின் மகனே 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 என் மீது இரக்கமாயிரும். இதோ மழையை போல வருவாயே ஏசையா, வறண்டு போன பூமி நானையா, மழையை போல வருவாயே ஏசையா, வறண்டு போன பூமி நானையா, என் மனதிலே சாந்தி இல்லையே, என் வாழ்விலே விளைச்சல் இல்லையே, என் வாழ்விலே விளைச்சல் இல்லையே, என் மனதிலே சாந்தி இல்லையே, மழையை போல வருவாயே ஏசையா, வறண்டு போன பூமி நானையா,
மழையை போல வருவாயே ஏசையா. வறண்டு போன பூமி நானையா. ஆகட்டும் ஆண்டவரே, இதோ உமது அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும். கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. தந்தை, மகன், தூயாவிதாமே உங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு பலப்படுத்தி பாதுகாத்து காலமெல்லாம் வழிநடத்தி இந்த யாத்திரையை புனிதப்படுத்துவாராக. ஆமென். நம்மை ஆசீர்வதித்த தெய்வத்தை கரம் தட்டி மகிழ்ச்சிப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வழிபாடினை நமக்கு மிக சிறப்பாக மரியின் வழியில் இயேசு, ஜீசஸ் த்ரூ மேரி என்கின்ற மான்ஃபோர்ட் வழியில் நின்று தியானித்த தியானத்தில் சிறப்பு நிகழ்வின் இறுதியாக இந்த நாள் நமக்கு உண்மையிலே பிளெஸிங்காக இருந்துச்சா? ஃபாதர் எவ்வளோ மார்க் கொடுவீங்க? ஃபாதர் 100 மார்க் சொல்கிறாங்க. பொய். ஒன்றே ஒன்று தான். ஃபாதருடைய நகைச்சுவை திறன் எவ்வளோ பெருசாக இருக்கோ அதை விட அவர் முடிக்கிறப்ப அவர் கொடுக்குற அந்த ஷார்ப்பான கருத்து இருக்குல்ல, அது அதை விட 1000 மடங்கு நமக்கு பெருசாக பட்டுச்சு. வார்த்தைகள் இல்லை ஃபாதர் நன்றி சொல்ல. இது வரைக்கும் நீங்கள் போன எல்லா இடத்துலையும் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்க ஃபாதர். ஆனால் இந்த இடத்துல ஒரு டிஃப்ரெண்ட் என்னென்னா, நாளைக்கு ஃபாதருக்கு பர்த்டே, 59வது பிறந்த. நாங்கள் அட்வான்ஸ் பர்த்டேவை எங்கள் பாரிஸில் இந்த கொண்டாடுறதா முடிவு பண்ணியிருக்கோம் ஃபாதர். வயசு சொல்லிட்டேன், சாரி 44, தப்பாக சொல்லிட்டேன். எனவே இந்த நேரத்தில் அருட்தந்தை அவர்களுக்கு கூடவே ஜூபிலி ஆண்டு வேறு ஃபாதருக்குங்கிற செய்து இந்த புனித அந்தோனியார் ஆற்றுப்பாக்கம் ஆலயத்தில் உங்கள் பிறந்தநாள் கொண்டாடத்தை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் ஃபாதர். எங்கள் பங்கு தந்தையின் முன்னிலையில் இதோ கேக்கு வெட்டி நம்ம முன்னாடி நம்ம ஃபாதர் செய்கிறாரு. அதை தலைமை அருட்சகோதரர், எங்கள் மான்ஃபோர்ட் சபையின் திருச்சி ப்ராவின்ஸின் தலைமை அருட்சகோதரர் பிரிட்டோ அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நன்றி சொல்லி இந்த நிகழ்விற்கு வருக என வரவேற்று தந்தையின் பிறந்த நாளினை கேக் வெட்டி கொண்டாடுகின்றோம். அனைத்து அருட்தந்தையர்களும் ஒன்று கூடி என் வாழ்வில் நீ செய்தாய் அற்புதங்கள் நன்றி. உன் திருவுளப்படி நடத்திட்டாய் நன்றி நன்றி. உன் திருவுளப்படி நடத்திட்டாய் நன்றி நன்றி. இறைவா நன்றி, பரிபூரணனே நன்றி. ஆண்டாண்டு காலமாய் என்னுடன் நீ நடந்தாய். என் வாழ்வில் நீ செய்தாய் அற்புதங்கள். அகரமும் நகரமும் ஆதியும் அந்தமுமான இயேசு கிறிஸ்துவே, அருட்தந்தை எம்ஐ ராஜ் அடிகளாரை நற்கருணை சபையின் அருட்சகோதரராய் ஆரம்பித்து அருட்தந்தையாய் இன்று தன்னுடைய இறை வார்த்தையின் ஆற்றல் மிகு வல்லமையால் லட்சக்கணக்கான மக்களுக்கு உமது இறை வார்த்தையை சந்தோஷமாய், ஆனந்தமாய், மகிழ்ச்சியாய், அதே வேளையில் அர்த்தமுள்ள துடிப்புடன் நிறைவேற்றி கொண்டிருக்கிற அருட்தந்தையை உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். நிறைவாய் ஆசீர்வதியும். இந்த ஆலயத்தில் கூடியிருக்கிற இறை மக்கள் ஒவ்வொருவரும் கரம் நீட்டி அவரை ஆசீர்வதிக்கிறோம். அவர் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஆசீர்வதியும், தொடும். நிறைவாய் அவர் பயணத்தை, அவருக்கான ஆசீர்வாதங்களையும் எங்களுக்காய் பணியாற்றுகின்ற வல்லமையையும் கொடும். அவருடைய பெயரின் வழியாக உமது நாம் மட்டுமே மகிமை அடைகிறது நாங்கள் விசுவசிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரின் ஆசீர்வாதங்களையும் அவர் தலைமையில் குமிக்கிறோம். உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் கருமணியை தொடுகிறான் என்று சொன்ன அந்த இறை வார்த்தையின்படி உன்னை சுற்றி இருக்கின்ற எந்த தீங்கும் தீமையும் உன்னை அடங்காதபடி இறைவனுடைய கோட்டை உங்களை வழிநடத்தும் தந்தையே. நீங்கள் இறைவனின் வார்த்தையை இன்னும் வீரியமாய், சக்தியாய் இறை மக்களுக்கு போதிக்கின்ற வல்லமையை ஆண்டவர் அருள அந்த இறைமகன் இயேசு கிறிஸ்துவிடம் பரிந்து பேசி மன்றாடுகின்றோம். ஆமேன். பெரிய மெசேஜ் எல்லாம் சொல்லியாச்சு மக்களே. காலையிலிருந்து ஒரு மெசேஜ் இல்லை. உங்களுடைய ஜெபத்திற்கும் வாழ்த்துதலுக்கும் நல்ல வார்த்தைகளுக்கும் நன்றி. நாளைய தினம்தான் என் பிறந்த நாள். நாளையிலிருந்து தான் என்னுடைய 25வது வருட உருத்துவத்தின் வெள்ளி விழா ஆரம்பமாகிறது. அது என்னமோ தெரியல, 2015க்குள்ளே என் வாழ்க்கை முடிவடைந்திருக்க வேண்டும். சாகர தருவாயில் இருந்த என்னை எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. இறந்த செய்தியை நான் பெங்களூர் குழந்தை இயேசு தேவாலயத்திலே இரவு ஜபம் நடத்தி கொண்டிருக்கிறேன். தாயானவள் 10:30 மணிக்கெல்லாம் இறந்து விட்டாள். இந்த செய்தி எனக்கு வருகிறது. இருந்தாலும் ஜெபத்தை முடித்துவிட்டு போக முடியாத அளவே இரவு ஜெபத்தை முடித்துவிட்டு தான் காலையிலே சென்று தாயை பார்த்தேன். பார்த்த மாத்திரத்திலே வந்த அதிர்ச்சியிலே கீழே விழுந்த நான் ஐசியூவில் இருந்த
12 நாட்கள். அதைத் தொடர்ந்து திருப்பலி ஆற்ற முடியவில்லை. சோர்ந்து போய் அமர்ந்திருந்தேன். அவர் செய்தி கேட்டார்ல, அதற்காக சொல்கிறேன். சோர்ந்து போய் அமர்ந்திருந்தேன். எத்தனையோ இடங்களுக்கு ஓடிய இந்த பாதங்கள், நின்ற நேரங்கள், கத்திய கதறல்கள், அவற்றெல்லாம் யோசித்து இனி இந்த பணியை செய்ய முடியுமா என்ற கேள்வி. அந்த நேரத்தில் ஒரு வயதான குருவானவர் என்னிடம் வந்து சொன்னார், ஃபாதர், நீங்கள் திருப்பலி பீடத்திலே திருப்பலி நிறைவேற்றவில்லை என்றாலும் உங்களுடைய அறையில திருப்பலியை நிறைவேற்றுங்கள் என்று சொன்னார். என்னால் முடியவில்லையே, கை காலெல்லாம் நடுங்குகிறது, வார்த்தைகளும் வெளிவரவில்லை, அப்பத்தை எடுத்து பிடித்து தூக்கி நிறுத்தக்கூடிய அளவுக்கு கூட உடலிலே வலுவில்லை, உட்காருங்கள், வலுவில்லை என்று சோர்ந்து கொண்டிருந்த பொழுது அவர் சொன்னதற்காக திருப்பலியை நிறைவேற்றினால், நீங்கள் நம்பினால் நம்புங்கள், நான் சார்ந்திருக்கிற நற்கருணை சபையிலும் சரி, நான் நம்புகிற நற்கருணை ஆண்டவரும் சரி, அன்று 12 நாட்கள் தொடர்ந்து திருப்பலி ஆற்றிய பின் 13வது நாள் மக்கள் மத்தியிலே திருப்பலி ஆற்றுகிற, மறையுரை ஆற்றுகிற வல்லமையை நான் பெற்றேன். இதுதான் நற்கருணை ஆண்டவர் எனக்கு செய்த மிகப்பெரிய அதிசயம். ஆகவே தான் குரல் போனாலும் 29 தடவை எண்டோஸ்கோப்பி உள்ளே விட்டுருக்காங்க. நம்புவீங்களா? எண்டோஸ்கோப்பின்னா என்ன தெரியுமா? பைப்பை வாயில் விடுறது. ஆகவே 29 ஒரு தடவை விட்டாலே நீங்களாம் தாங்க மாட்டீங்க. நான் 29 தடவையும் எந்த விதமான மறுத்து போகிற ஊசியும் இல்லாமல் நேரடியாக விட்டு நேரடியாகவே எடுத்திருக்கிறேன். அதை தாங்குவதற்குரிய சக்தியும் என்னிடம் உண்டு. என் வாழ்க்கை வளமுள்ளதாக இருக்கிறது என்றால் என் வலுவின்மைதான். எனக்கு வலிதான் வலிமை. எனக்கு கடவுள்கிட்ட நான் அதிகம் கேட்பது வலியை தான். ஏனென்றால் அதுதான் மிக பெரும் வலிமை என்பதை மறந்து விடாதீர்கள். வலி எப்பொழுதும் வலிமையை தரும், வளம் எப்பொழுதும் பலவீனமாக்கும். இதை மட்டும் நீங்கள் ஞாபகத்து வைத்துக் கொள்ளுங்கள். வலிக்கிறது என்று சொன்னால் நீங்கள் வலிமையாய் இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். வலிக்கிறது என்று சொன்னால் நீங்கள் வாழ்கிறீர்கள் என்ற அர்த்தம். இதை மட்டும் மறந்து போகாதீர்கள். ஆகவே என் வாழ்க்கையில் நான் பட்ட அனுபவத்தை இதை நகைச்சுவையாக சொல்லலாம். எப்பொழுதுமே நகைச்சுவையாக இருந்தால் சரிபட்டு வராது. ஆகவே ஆண்டவன் 59வது ஆண்டை தந்திருக்கிறார். 25 ஆண்டுகள் குருத்துவ வாழ்விலே கடந்து போக செய்திருக்கிறார். என்ன அவருடைய கருணை, என்ன அவருடைய வல்லமை. ஆனால் அவர் கண்டிப்பாக எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை தந்துதான் இருக்க வேண்டும், தர வேண்டும். காரணம், நான் உழைக்கிறேன், கத்துகிறேன், கதறுகிறேன், பாடுகிறேன், ஆடுகிறேன், ஓடுகிறேன். முடியவில்லை தான். இருந்தாலும் அவருக்காக இதை செய்கிற பொழுது எனக்காக எல்லாவற்றையும் கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆக இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி. இந்த மாதிரியான ஒரு நிகழ்வை இங்கு நடத்த அனுமதி தந்த பங்கு தந்தைக்கும், நான் மான்ஃபோர்ட் ஸ்கூலில் தான் படித்தவன். எனக்கு மான்ஃபோர்ட் ப்ரொவின்ஷியலே இங்கே வந்திருப்பது எனக்கு ஒரு பெருத்த ஆசீர்வாதமாக நான் நினைக்கிறேன். அவர்களால் உருவாக்கப்பட்ட சின்ன பையன் நான். 6ஆம் கிளாஸ்லேருந்து 10ஆம் கிளாஸு அவங்ககிட்ட தான் படித்தேன். இந்த பக்கம் ஒரு மான் போட்டு, இந்த பக்கம் ஒரு மான் போட்டு, நடுவில் நான் டவுன் போட்டு, ரெட் போட்டு. ஆக இப்படியாக ஆண்டவர் இந்த நாளிலே இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். பிறப்பதற்கு முன்னே கேக் வெட்டிய முதல் கோமாளி நான் தான், ஏமாளியும் நான் தான், அதே நேரத்தில் அதிர்ஷ்டசாலியும் நான் தான். ஆகவே இதை ஏற்பாடு செய்த அருமை தம்பிக்கும் அவரோடு இருக்கிற தோழர்களுக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? ஒவ்வொரு கிறிஸ்தவனும் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம், மரியாளுடைய விருப்பம். எல்லோரும் சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் இந்த ஊருக்கு புதுசு கிடையாது. நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் கும்பகோணம் மறை மாவட்டம், மேகலத்தூர், அடைக்கல் அன்னை ஆலயம், பூண்டி மாதா கோயில் பக்கம். வருஷம் பூண்டி மாதா கோயிலுக்கு போகிறது, வேளாங்கண்ணி போகிறதெல்லாம் அது. அதில் சிறு வயதிலிருந்தே மரியாளினுடைய அரவணைப்பிலும் அன்பிலும் வளர்க்கப்பட்டவன் நான். அதில் இன்றைக்கி நம்ம கேட்டார், பிரதர் நீங்கள் வரீங்க. நேற்று தான் சாயந்தரம் தான் மெட்ராஸ்லேருந்து சென்னையிலேருந்து வந்தேன். பிரதர் வந்து பேசணும், மரியாளை பற்றி பேசணும்னு கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி தான் இது மாதிரி மக்கள் உங்களை மாதிரிட்ட மரியாதை பற்றி பேச வாய்ப்பு, நம்ம பிரதர்களோடு அடிக்கடி பேசுகிறது. ஆனால் இன்றைக்கி ஒரு நல்ல வாய்ப்பு. ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி. மரிய வாழ்க.
ரொம்ப நன்றி. சகாயத்துக்கு நன்றி. பங்கு சாமியாருக்கு ரொம்ப நன்றி. நாங்கள் ஒரு வருஷம் அங்கே பணி செஞ்சேன். அடிக்கடி இங்கே பூசிக்க வர்றதெல்லாம் படம். சில முகங்கள் எனக்கு தெரியுது, பல பேர் தெரியாது. இருந்தாலும் இந்த ஆலயத்தில் இன்றைக்கு மான்ஃபோர்ட் மரியாள் 10 நிமிஷம் போதும்ல, டீ ஆறி போயிடும். ஏற்கனவே காலைல சகோதரர் ஜான் பால் வந்து பூண்டி தான் அவர் சொந்த ஊர். அல்ல, அவரும் வந்து பூண்டி புதுமை மாதாவினுடைய அரவணைப்பில் வாழ்ந்தவர். அவங்க அப்பா தான் சொன்னீங்களா காலைல, அவங்க அப்பா தான் அந்த பூண்டி மாதா கோயிலில் உபதேசியார், தெரியுங்களா? அவங்க குடும்பமே ஒரு பெரிய மாதா பக்தியில் வளர்ந்த குடும்பம், எங்கள் குடும்பமும். அதனால் இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. ஃபாதர் மைக்கேல் இருந்தராஜ் எங்கள் சகோதரர் வளர்க்கப்பட்டவர் இன்றைக்கி ஒரு சிறந்த குருவாக, அருட்தந்தையாக உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மாதாவை பற்றியும் ஆண்டவரை பற்றி பேசுகிறதுக்கு எங்கள் சகோதரருடைய பங்கும் அதில் இருக்கும்போது ரொம்ப பெருமை சாமி. ரொம்ப சாமி. நீங்கள் பல்லாண்டு வாழணும், பலவித மக்களுக்கு உங்களுடைய பணியை தொடர்ந்து செய்யணும். அதுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள், ஜெபங்கள் சாமி. நான் வந்து ரொம்ப பெரிய மாதாவை பற்றி ரொம்ப என்னுடைய வாழ்க்கையில் மாதாவுடைய அனுபவங்கள், என்னுடைய வாழ்க்கையுடைய மாதா அனுபவங்கள். நான் வந்து சிறு வயதில் வந்து இந்த சபையில், மான்ஃபோர்ட் சபையில் சேர்றதுக்கு முக்கியமான காரணம் வந்து மாதா பக்தி. மான்ஃபோர்ட் என்னை வந்து சலேஷியன்ஸ் கூப்பிட்டாங்க சாமியார் ஆடணும்னு சொல்லி. கும்பகோணம் டயசிஸில் எங்கள் சாமியாரே ஃபாதர் ஆடனு கூப்பிட்டார். ஜெஸ்யூட்ஸ் கூப்பிட்டாங்க, இருந்தாலும் நான் போகலை. ஏன்னா அதுக்கு முன்னாடியே மான்ஃபோர்ட்டை பற்றி நான் கேள்விப்பட்டிருந்தேன். மான்ஃபோர்ட் மரியாள் பக்தி உள்ளவர்னு கேள்விப்பட்டேன். மற்றவங்க மேலுக்கு மரியாள் பக்தி தான், ஆனால் மான்ஃபோர்ட்டுக்கு வந்து மரியாள் மேலே ஒரு சிறந்த பக்தி. மரியாளுடைய அரவணைப்பில் வாழ்ந்ததுனால மான்ஃபோர்ட்டில் சபையில் சேர்ந்து சொல்ல ஒரு ஆர்வம் வந்துச்சு. நானும் என்னுடைய அண்ணன் 2 பேருமே மான்ஃபோர்ட் சபையில் சகோதரராக இருக்கிறோம். அவர் பெங்களூர் ஏற்காடில் இருக்கார், நாங்கள் இருக்க திருச்சியில் இருக்கோம். அந்த ஒரு மரியாள் உள்ள பிடிப்பு தான் என்ன இந்த சபைக்கு ஈர்த்து பிறகு என்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சிறு பையனாக படிக்கும் பொழுதும் சரி, நோவிஷேட்டில் இருக்கும்போது சரி, மற்றபடி கிராம பணியில் பணியாற்றுகின்ற பொழுதும் சரி, பிறகு 24 ஆண்டுகள், ஏறக்குறைய 25 ஆண்டுகள் ஆப்பிரிக்கா நாட்டில் பணி செய்ய எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. இந்த ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மரியாள் என்னோடு துணை நின்றாள். ஒவ்வொரு சோதனைகளிலும், ஒவ்வொரு துன்பங்களிலும், எல்லா விதமான கஷ்டங்கள்லையும் நான் மரியாளை தேடி இருக்கிறேன். ஆப்பிரிக்கா நாடுங்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது. இந்தியா நாட்டில் இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப வசதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் இந்தியாவில். ஆப்பிரிக்கா நாட்டில் வந்து போக்குவரத்து வசதி கிடையாது, மின்சார வசதி கிடையாது, சாப்பாடு ரொம்ப கஷ்டம். இவ்வளவு கஷ்டத்துலையும் 24 ஆண்டுகள் அந்த பணியில் எனக்கு துணை நின்று அங்கே ஒரு பெரிய ஒரு சபையை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்ததுன்னா அது வந்து மரியாளுடைய துணை, மரியாள் மீன் நான் கொண்டிருந்த பக்தி. பல நேரங்களில் நான் வந்து அங்கேருந்து திரும்பி வரலாம்னு நினைப்பேன். இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, திரும்பி இந்தியாவுக்கு போயிடலாம். அங்கே போனால் இந்தியாவுக்கு போனால் திரும்ப இட்லி சாப்பிட்லாம், தோசை சாப்பிட்லாம், பிரியாணி சாப்பிட்லாம், அது மாதிரி பல விதமான சோதனைகள் இருந்தாலும் ஒவ்வொரு துன்பத்திலையும் மாதாவை நோக்கி நான் ஜெபித்தேன். மாதா எனக்கு துணை நின்றாள். மான்ஃபோர்ட் அப்படி தான். மான்ஃபோர்ட் வந்து பிரான்ஸ் நாட்டில் பிறந்து வளர்ந்தப்ப
பல இடங்களுக்கு போய் பணி செய்ய நினைச்சார். ஆனால் அந்த காலத்தை போப்பாண்டவர் சொன்னார், நீங்கள் எங்கேயும் போக வேணாம், பிரான்ஸ் நாட்டிலே இருந்து உங்கள் பணியை செய்யுங்க அப்படின்னு கேட்டுக்கொண்ட பிறகு பிரான்ஸ் நாட்டிலேயே இருந்து இக்கட்டான சூழ்நிலையிலும் தன்னுடைய பணியை செய்து 42 ஆண்டுகள் தான் வாழ்ந்தார். 42 ஆண்டுகள் தான் பிரதர் கலை சொல்லியிருப்பாங்க. 42 ஆண்டுகள்லேயே வாழ்ந்து மறைந்து இன்றைக்கு மான்ஃபோர்ட் சபை ஏறக்குறைய 40 நாடுகளில் அருட் சகோதரர்கள், அருட் தந்தையர்கள், அருட் சகோதரிகள் இன்றைக்கு அந்த பணியை, கல்வி பணி, மருத்துவ பணி, இவர் பல்வேறு பணிகளை இன்றைக்கி செஞ்சுக்கிட்டு இருக்கான். அந்த அளவுக்கு மான்ஃபோர்ட் எல்லா காலத்துக்கட்டத்திலையும் மரியாள் மேலே பக்தி. அவர் சொல்லுவார், சிறந்த வழி சொல்லியிருப்பீங்கல்ல, சிறந்த வழி, குறுகிய வழி, பாதுகாப்பான வழி. இயேசுவை அடைய வேண்டும் என்றால் மரியாள் மட்டும்தான். மரியாள் மட்டும்தான். எப்படி ஒரு குழந்தை தன்னுடைய அப்பாட்ட ஏதாவது உதவி வேணும்னா தன்னுடைய அம்மா வழியாக தான் போகிறது, ரொம்ப சாதாரணது. அம்மாட்ட போனாக்க அம்மா அப்பாட்ட சொல்லி பையன் 100 ரூபா கேட்டால் அம்மா சொன்னால் 200 ரூபா கிடைக்கும். அதே போல் தான் மரியாள் வழியாக போனாக்க கண்டிப்பாக அதை இயேசு செய்து கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை மான்ஃபோர்ட் வச்சுருந்தார். அதான் இன்றைக்கி நம்ம பழக்கம். அதான் சொல்லுவார், எப்படி கடவுள் இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்புறதுக்கு மரியாளை தேர்ந்து கொண்டாலோ, அதனால் மரியாள் வழியாகத்தான் மீட்பு. மரியாள் இல்லைன்னா மீட்பு கிடையாது. இன்னைக்கு பிற மத சகோதரர் சொல்லலாம் மரியாள் தேவையில்லைன்னு. ஆனால் கிறிஸ்தவர்கள் நம்ம என்ன சொல்கிறோம், நாங்கள் மான்ஃபோர்ட் சொல்கிறோம், மரியாள் வழியாக மட்டும்தான் மீட்பு கிடைக்க முடியும். ஏன்னா இயேசு மரியாள் வழியாகத்தான் இந்த உலகத்தில் பிறந்தார். நாம் இயேசுவை அடைய வேண்டும் என்றால் மரியாள் தான் குறுகிய வழி, பாதுகாப்பான வழி, சிறப்பான வழி. எந்த விதத்திலும் நம்ம மாறி போயிட முடியாது. எனக்கு இந்த லூர்து மாதா, லூர்து அன்னையினுடைய ஆலயத்தை பார்க்க வாய்ப்பு கிடச்சி, ஃபாத்திமா மாதா ஆலயத்துக்கு வாய்ப்பு கிடச்சி. அங்கே பார்த்திங்கன்னா பலதரப்பட்ட மக்கள் எல்லா நாடுகளிலிருந்தும், எல்லா நாட்டிலேருந்து வரவங்க வந்துக்கிட்டாங்க. புரியல பரிசாமே, பலதரப்பட்ட நாடுகளிலேருந்து அங்கே முட்டி போட்டு போய் வேளாங்கண்ணி மாதிரி தான். நம்ம நினைக்கலாம் வெள்ளைக்காரங்களுக்கெல்லாம் பக்தி இல்லைன்னு. இல்லை, பாத்திமா மாதா கோயிலில், லூர்து மாதா கோயிலுக்கெல்லாம் இன்றைக்கும் மக்கள் சென்று ஜெபித்து தங்களுடைய பக்தியை காமிச்சுட்ருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறோம் வேளாங்கண்ணியில் எவ்வளோ கூட்டம் இருக்குது. அப்படிங்கும்போது இந்த மாதாங்கிறது ஒரு பயங்கரமான சக்தி. நம்ம நினைக்கக்கூடாது மாதாவை புகழ்கிறதுனால இயேசுவை நம்ம புறக்கணிக்கிறது கிடையாது. நாம் மாதாவை புகழுகின்ற பொழுது இயேசுவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இல்லையா? இப்போ நம்ம அம்மாவை பற்றி யாராவது நல்லது சொல்லும்போது புறம்படுவோமா? இல்லை. என் அம்மாவை பற்றி மற்றவங்க சொல்லும் பொழுது சூப்பர் என்னது. அதே போல் தான் மாதாவை பற்றி நம்ம நல்லது சொல்லும் பொழுது இயேசு பல மடங்கு பெருமை அடைவார். அதில் பயப்பட தேவையில்லை, அதை பற்றி நம்ம வெட்கப்பட தேவையில்லை. மாதாவை பற்றி எவ்வளவுக்களவு அதிகமாக பேசுகிறோமோ அவ்வளவுக்களவு நம்ம இயேசுவை புகழுகின்றோம், இயேசுவை பாராட்டுகின்றோம், இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு பல நம்பிக்கை. அதனால் நம்ம அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை.
மாதா பக்தி என்பது மிகவும் ஒரு சிறப்பான முறை. அதனால் நீ ஞாயிற்றுக்கிழமை நிறைய பேர் கல்யாணத்துக்கு போயிருப்பாங்க இல்லையா, நிறைய நிகழ்ச்சி போயிருப்பாங்க. ஆனால் நீங்கள் அதையெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி இங்கே வந்திருக்கீங்கன்னா ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மரியே வாழ்க. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களால் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஏன்னா உங்களோட நான் மாதாவை பற்றி பகிர்ந்து கொள்றதுக்கு எனக்கு வாய்ப்பு எடுத்துன்னா எனக்கு அந்த ஆசீர்வாதம் உண்டு. அதனால் எல்லாத்தையும் விட்டுட்டு இன்றைக்கி வந்திருக்கீங்கனாக்கா அதில் நல்லா இருக்குது. அதில் நிறைய பேர் இன்னொன்று ஒரு 3 நாளில் வேளாங்கண்ணி போகிறாங்கல்ல, அவர்கள்ட்ட நம்முடைய வாழ்த்துக்களும் ஜெபங்களும் பத்திரமா போயிட்டு திரும்பி வரட்டும் வேண்டிக்குவோம். உங்கள் அனைவருக்கினுடைய வாழ்த்துக்கள் ஜெபங்கள். அப்புறம் இப்போ துறவற வாழ்க்கை இருக்குல்ல, கன்னியாஸ்திரிகளுக்கு ஃபாதர்களுக்கெல்லாம் அன்னைக்கு மாதிரி இன்றைக்கி நிறைய பேர் சேர்றதில்ல. செமினாரியில் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் துறவற சபையிலையும் நம்பர்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் உங்கள் குடும்பங்களில் ஆண்கள் பெண்கள் பிள்ளைய படித்த பிள்ளைய துறவற சபைக்கு அனுப்பி வைங்க. எங்கள் வீட்டில் 8 பிள்ளைங்க, 4 பேர் துறவிகள். எங்கள் அம்மா அப்பா 2 பேர் 85 வயசுக்கு மேலே வாழ்ந்தாங்க, கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. நீங்கள் உங்கள் குழந்தைகளை செமினரிக்கும் துறவற சபைக்கு அனுப்பிச்சிங்கன்னா நீங்கள் 100 வயசு வரைக்கும் வாழ்வீங்க, கடவுளோட ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அனுப்பி வைங்க. குழந்தைகளை வளர்த்து வைங்க. நல்ல சின்ன வயசுலேருந்தே திருச்சபைக்கு பணி சேர்த்துக்காக வளர்த்து வைங்க. இந்த பொடியெல்லாம் டெய்லி கோயிலுக்கு கூட்டிக்கு வந்து அவனு மாதாவை பற்றி இயேசு பற்றி சொல்லி சபைக்கு அனுப்பி வைக்கணும். சபைக்குனா அந்த சபை கிடையாது, துறவற சபைக்கு. இன்றைக்கி செமினாரிக்கெல்லாம் அனுப்பிச்சி வைக்கணும். நிறைய சாமியார் கம்மியாக இருக்காங்க இல்லையா சாமி, அனுப்பி வைங்க. எங்களுக்கெல்லாம் பிரதர்கள் தேவை. திருச்சியிலேருந்து பல வருஷமாக பிரதர்களே இல்லை, பல வருஷமாக இல்லை. அதனால் தயவுசெய்து எங்களுக்கு பிள்ளை அனுப்பிச்சுங்க. எங்களுக்கு சொந்தக்காரங்களாம் அங்கே தான் இருக்காங்க. எங்களுக்கு சொந்தக்காரங்க இதில் இருக்காங்க, கோலக்குடியில் இருக்கிறாங்க, பழைய கோயிலில் எங்கள் சொந்தக்காரங்களாம் இருக்கிறாங்க, இங்கேயே இருக்காங்க, சொந்தக்காரங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் எங்கள் சொந்தக்காரங்களே எங்களுக்கு அனுப்பி வைக்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறது? நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், சொந்தக்காரங்க அனுப்பி. அதனால் தயவுசெய்து என்ன பண்ணுறீங்க, சிறு பிள்ளைகள் படிக்கின்ற பிள்ளைங்க 8ஆம் வகுப்பு 10ஆம் படிக்கிற பிள்ளைங்க யாராவது சேர்ந்து இந்த பதிலாக சிஸ்டர் ஆகணும். யாராவது 2 பேர் சிஸ்டர் ஆகுவீங்களா? வெரி குட். வேண்டிக்கிறவங்களுக்காக வேண்டிக்கிறேன். 10ஆம் முடிச்சுட்டு ஆகுங்க. அது நம்ம திருச்சபைக்கு செய்கின்ற சிறந்த பணி துறவற பணி, குருத்துவ பணி. அதான் இவ்வளோதான் போயிருக்கேன். டீ ஆறிக்கிட்டு இருக்குது. சகாயம் நிறுத்தினவா? ஸோ மிக்க நன்றி.